மச்சான் நம்ம ஏன் ஒரு ட்ரிப்பு போகக்கூடாது? ட்ரிப்புக்கு எதிராக காசு? டேய் அதான் நான் எம்பிஎல் ரம்மி டோர்னமெண்ட்டில் ரியல் கேஷ் வின் பண்ணியிருந்தேன்ல. எம்பிஎல்லா? கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லு. எம்பிஎல்ங்கிறது இந்தியாவோட ரொம்ப சேஃபஸ்டான கேமிங் பிளாட்ஃபார்ம். இதில் பார்த்தீங்கன்னா ரியல் பிளேயர்ஸ் மட்டும் தான் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேரியஸ் கேம்ஸ் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு டேல்ஸ் ரம்மி, பாயிண்ட்ஸ் ரம்மி, பூல்ஸ் ரம்மி, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் 1.5 crores வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆமாம், இந்த கேம் எப்படி விளையாடுறது? விளாண்டு காமிக்கிறேன் பாரு. இதுதான் இது பார்த்தீங்கன்னா 13 guns கேம்ஸ், ஓகேவா? இதில் 3லேருந்து 5 பேர் வரைக்கும் விளாட்லாம். இதில் சட்டில்ஸான சீக்வன்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி பிளேயர்ஸ் முன்னாடி வச்சா போதும், நீ தான் வின்னர். சூப்பர்டா. ஆனால் எப்படி கேஷ் வித்ட்ரால் பண்ணுறது? அதான் நான் சொன்னேனே, எம்பிஎல்ங்கிறது இந்தியாவோட ரொம்ப சேஃபஸ்டான கேமிங் பிளாட்ஃபார்ம். இதில் மணி வித்ட்ரா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேரெக்டாக அக்கௌண்ட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இது என்ன முக்கியம்னா உங்கள் ஸ்கில் செட் மட்டும்தான். மச்சான் எல்லாம் ஓகே, ஆனால் இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது? கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க. அது மட்டும் இல்லாமல் 30K வெல்கம் போனஸாகவும் கிடைக்கும். ஓகே மச்சான், அப்போ நானும் டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிடுறேன். மறக்காமல் நீங்களும் எம்பிஎல் ட்ரை பண்ணுங்கள், மணி ஏர்ன் பண்ணுங்கள். இதுங்க என்ன பிரச்சனை? நான் முக்கியமான சீரியல் பார்க்கலான்னு இருந்தேன். இப்படி ரிப்பேர் ஆயிட்டு வந்து நிக்கிறேன். வாங்கி 1 மாசம் தானே ஆகுது. அதேதான் நானும் சொல்றேன், வாங்கி 1 மாசம் தானே ஆச்சு. நான் எப்படி இப்பதான் ஆவேன்? அதேதான் நானும் கேக்குறேன், வாங்கி 1 மாசம் தானே ஆகுது. அதுக்குள்ள எதுக்கு ரிப்பேர் ஆவற? வர்க்காவல. அது டிவி ஏதாவது பிரச்சனை இருக்கும், நான் என்ன பண்ணுவேன்? 30,000 ரூபாய் டிவி, அது எப்படி ரிப்பேர் ஆகும்? உன் மேல தான் தப்பு. போன் பேசிட்டு வந்து வச்சுக்கோங்க. என்னைக்காவது போன் இந்த மாதிரி ப்ராப்ளமான அடிப்பீங்களா? ஏன்னா அது செலவு வைக்கும். நான் தான் நினைச்சவைய வாப்பா, தப்பு நம்ம மேலையா? என்ன தெரியாம அடிக்கிறாங்க. ஆமா, ஒன்ன வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? 1 மாசமா இல்ல 2 மாசமா? எனக்கு தெரியலையே. தெரியலையா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோ அந்த வாட்ச்ல இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்த ஏசி ரிமோட் இருக்குல்ல, அதுல போட்டிருந்தா. அதுக்கப்புறம் தான்ப்பா டிவி ரிமோட்ல போட்டு வச்சிருந்தாங்க. டேய், நீ சொல்றத பார்த்தா 1 வருஷமா இங்க தான் இருக்க போலியே. ஓமேடா, என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? போ, ஒழுங்கமா போய் சொல்லு. போ, ஓமேடா தப்புன்னு சொல்லு. சொல்ல மாட்டேன். ஏன்? நான் சொன்னா தூக்கி போட்டுருவா. டேய், 30,000 டிவி வாங்குனவங்களுக்கு 30 ரூபாய் பேட்டரி வாங்க தெரியல. என்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த சீன் போயிடுச்சா? ஐயோ, அத தான பாக்கணும்னு நினைச்சேன். இந்த டிவி வேற வர்க் ஆயி தொலைய மாட்டேங்குது. ஐயோ, போன்ல வேற எவனோ உஸ்பேத்துதான்டா. இந்த ரிமோட் டேய், நில்லுடா. இன்னொரு தடவை சொல்லு. இந்தாமா, இப்ப எதுக்கு என்னை ஆன் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு இருக்க? என்னை ஆஃப் பண்ணிட்டு அவனை பார்க்க வேண்டியதானே? அட, டிவி சவுண்ட் ஆம்பியன்ஸ்ல இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும். ஆம்பியன்ஸ்க்கா அவங்க இருக்கிறான், நீ சொல்லு. நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம ரேஞ்சுக்கு பெரிய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். புதுச்சேரிக்கே தூசி தட்டுறாரு. 1.5 வருஷம் வாரண்டிக்கு 2 வருஷமா தாக்கு பிடிப்போம் போலயே. இந்த மாதிரி பண்ணினா நான் போயிருவேன்டா. அந்த சாருக்கு 1.5 வருஷம் வாரண்டி இருக்கு, பிரச்சனை இல்ல. இங்க பாரு, இப்படிலாம் பண்ணினா ஒரே வாரத்துல போயிடுவேன். அதெல்லாம் ஐயோ, தப்பான லொகேஷன் வந்துட்டோம் போலயே. ஐயோ, இவன் அது சைலண்டா வரான். என்ன தூங்கிட்டான்? தம்பி 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 இங்க பாரு, இங்க பாரு. தம்பி 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 இங்க பாரு. தம்பி 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 இங்க பாரு, வீட்ல பெட்ரூம் இருக்கு, பெட் இருக்கு, அங்க போய் தூங்கணும். இங்கெல்லாம் தூங்க கூடாதுப்பா. எனக்கு இங்கதான் கம்ஃபர்டபிளா இருக்கும். கம்ஃபர்டபிளா இருக்கா? உனக்கு பிடிச்சாங்க, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த சாங். அத நான் அவங்கிட்டே போட்டு பாத்துப்பேன். இவன் வேற சொல்லு.
அப்புறம் எதுக்கு நான் பண்ணி வச்சேன்? ஆனா ஒண்ணு, அவன் வந்ததுல இருந்து எங்களுக்கு மரியாதையே போயிடுச்சு. நீ வாய் மூடு. யார் மேல தப்பு? ஏன் மேல தப்பா? ஏன் மேல தப்பா? எல்லா தப்பையும் நீ தான் பண்ண. பேசிட்டே இருக்காத, வாய் மூடுன்னு சொல்றல. வாய் மூடு. ஐயோ! வணக்கம்மா. எனக்கு உங்க கோவலாம் புரியுது. தப்பு யார் மேல வேணா இருக்கலாம். உங்க மேல இருக்கலாம், அவ மேல இருக்கலாம். நியாயமான கோவம் தான் உங்களுது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு அவனை பார்த்தாலே இரிட்டேட்டிங்கா வருது. அந்த கோவத்தை நான் யார் மேல காட்டுவேன்? சொல்லு, யார் மேல காட்டுவேன்? யார் மேல காட்டுவேன்? யார் மேல காட்டுவேன்? இப்படி பண்ணீங்கன்னா நான் சீக்கிரம் போயிடுவேன். போன வாரம் சாத்தும் போது சவுண்ட் வந்தது எதனால? அது காரணம் நானா? அது காரணம் நானா? சொல்லு, நானா காரணம்? இல்ல 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 இல்ல, நான் தான் காரணம். நான் தான் காரணம். நீங்க மெதுவா தான் சாத்தினீங்க. நான் தான் காத்துல படான்னு சாத்திட்டேன். நான் நான் இப்ப அடிக்கடி ஓபன் பண்றீங்க. ஐஸ் கட்டியே இல்ல. தண்ணி ஊத்தி வச்சா தானே ஐஸ் கட்டி இருக்கும். இல்லன்னா எப்படி இருக்கும்? வேற அடிப்போ. டேய், சூப்பர் மார்க்கெட் ஏதாவது போனியா? இல்லையே. கடைக்கு ஏதாவது போனியா? இல்லையே. இல்ல வேற எங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? இல்லையே. எதுவுமே வாங்காம ஃப்ரிட்ஜ்க்குள்ள எப்படி இருக்கும்? டேய், இவ்ளோ சொல்ற மறுபடியும் பார்த்துட்டே இருக்க? டேய், டேய் க்ளோஸ் பண்ணிட்டா போடா. கூலிங் வேஸ்ட் ஆகுது இல்ல? டோரா டா. என்ன இப்போ சைடு வாங்கிடுச்சு. WWF ஐயோ வந்துடுவானுங்களே. ஒன்றரை வருஷம் வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி உடைஞ்சு போச்சு இந்த சேரு. நீ தாண்டா சேர உடைச்ச. நான் எங்க உடைச்சேன்? நீ தான் உடைச்ச. நீ தாண்டா சேர உடைச்ச. ஏய், நீ தான்டா உடைச்ச. டேய், நீ தாண்டா உடைச்ச. நீ தான் உடைச்சேன்ற. சேரோட காலை உடைச்சு உடனே நீ மட்டும் தான் உடைப்பியா? இரு, நானும் உடைக்கிறேன். ஏய், பேசாம சார்ஜே போட்டுருவோமா? அம்மா, சூப்பர். அடுத்து நான் தான். அப்பா, ஏய், என்ன பண்ண போற? தூக்கம் வருது. தூங்க போறியா? சரி, என்னை ஆஃப் பண்ணிட்டாலும் தூங்கு. ஆஹா, உன்னோட சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நிம்மதியா தூங்குவேன். எது? இந்த வியாதி வேறையா? ஐயோ, இன்னும் பார்த்து குத்து சாங்க போதே. ஐயோ, முடியலையே. Nice.